Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து ரொம்பவே சிம்பிளான சீஸ் மஷ்ரூம் ஆம்லெட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பேன் வந்து சூடு பண்ணிக்கோங்க. இல்லை 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னு 1/4 கப் வந்து மஷ்ரூம் இதை மாதிரி சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் வந்து பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் வந்து ஒரு 3 to 5 minutes வந்து நீங்கள் சாட்டே பண்ணால் போதும். ஏன்னா குக் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகாது. இதோட ஒரு 1/4 கப் வந்து சாப் பண்ணி ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு முட்டை வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ராவாக முட்டை வந்து சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி வந்து நான் பாரிஸில் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலில் தான் ட்ரை பண்ணேன். ஐஃபில் டவர் பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கு இது சாப்பிடும் போது அந்த செஃப் தான் வந்து எனக்கு இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாரு. நான் போய் கேட்டேன், அதனால் அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவர் என்ன மெத்தடில் சொல்லி கொடுத்தாரோ அதே மெத்தட் தான் இப்போ நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ இந்த முட்டையை வந்து மேலே ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க பேன் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸ் பேன். நீங்கள் பெரிய சைஸ் பேன் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 80% குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா லோ ஃப்ளேம் மாற்றிட்டு நீங்கள் சீஸ் ஆட் பண்ணலாம். எந்த சீஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மோசலா சீஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் செடார் சீஸ் வேணும்னாலும் கூட யூஸ் பண்ணலாம் இந்த ரெசிபிக்கு. இப்போ நம்ம சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ண போகிறோம். இப்போ சீஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளான சீஸ் மஷ்ரூம் ஆம்லெட் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. நார்மலாக ஆம்லெட் செஞ்சு சாப்பிட்றத விட இதை மாதிரி ஆம்லெட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். சீக்கிரம் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, bye from Bhuvana.